கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இப்ப நைட்டு தானே அந்த வீடியோ வந்திருக்கு. இன்னும் என்ன வருதுன்னு பாப்போம். என்ன எங்க அப்பா குதிரைக்குள்ள வரும்ல அடுத்தது. சார் இப்பதான் சார் லாயர் நைட்டு வந்தா 3 மணிக்கு தான் படுத்தோம். எந்திரிச்சு இந்த உங்களை பார்க்க வந்துட்டேன். லாயர் அவருக்கு கோர்ட்டுக்கு போவாரு, வேலையா இருப்பாரு, ஈவினிங் வருவாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க. நான் இந்த பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரணும், அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எந்த அடிப்படையில? அப்ப நீங்க இந்த தூய சக்தியை கூட நீங்க தூய சக்தி கூட ஆதரவு கேட்போம்ல. நாங்க ஸ்ட்ரைட்டா போய் இதே மாதிரி கார்ல உட்கார வச்சு எல்லாம் கையெழுத்து வாங்குறது அதெல்லாம் இருக்காது. ஃபோர்ஜரி லெட்டர் எல்லாம் கொடுக்காம தூய சக்திகளை கூட அணுகி பரமாத்மாவே எங்களுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க முடியவில்லை, எந்த மானுடர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சுத்தி இருக்கிற உபதேவதைகள்ட்ட எல்லாம் சொல்லி கேட்டு பார்ப்போம். தூய சக்தி கொடுத்தாலே போதுங்க. போதுங்க சார். 40 வருஷம் இருக்கு சார். உங்களுக்கு கேள்வி அடுத்த கேள்வி ஒண்ணுமே நடக்கலையே. ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கல இல்லன்னு சொல்லிட்டோம். கவர்னர் சொல்லிட்டோம், பிரஸ்ல சொல்லிட்டோம். வேற என்ன வேணும்? 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? குறைவான எம்எல்ஏ கோரம் இல்லாத விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? விட்டுட்டு போக வேண்டியது அடுத்த ஆப்ஷனுக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி இருந்தா மூவ் பண்ண, இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அவருக்கு 117 இல்ல 18 இல்ல. அப்புறம் ஏன் முயற்சி பண்றாங்க? அப்புறம் எல்லாரையும் பேசுறாங்க. அவங்க கூட்டணியில ஜெயிச்சவங்களை மட்டும்தான் உங்கள்ட்ட கேட்கணும். பாக்கி திமுக கூட்டணியில ஜெயிச்சவங்கள்ட்ட தீய சக்தி திமுக சொல்லி சொல்றவங்கள்ட்ட அண்ணா திமுக கூட்டணியில கேட்கறவங்க ஏன் கேட்கணும்? நாங்கெல்லாம் அவருக்கு தான் ஆசைப்படுறாரு, நினைக்கிறாரு. அதை எப்படி விட முடியும்? ஜனநாயக மெஜாரிட்டி கொடுத்தா ஜனநாயகப்படி வாங்க. ஜனநாயகத்துல மெஜாரிட்டி கேட்டு வாங்கலாம் சார். ஃபோர்ஜரி பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு இல்ல எம்எல்ஏ வீடியோ எடுத்து பொதுச் செயலாளர்ல கேட்டிருக்கணும். அப்படி அவர்கிட்ட பேசணும்னா இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் மத்த கட்சியுடைய தலைவர்களை போய் கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் நான் போய் பாக்குறேன், அந்த தலைவரை பேசுறேன், திருமாவளவன் பேசுறேன், அந்த தலைவரை பேசுறேன்னு. அப்படி இந்த ஆதரவு வேணும்னு நீ நினைச்சிருந்தா, உண்மையா நல்ல ஆட்சி தருவன்ற என்ன இருந்திருந்தா எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்டிருக்கணும். பொதுச்செயலாளர் மூலமா உங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்டா தேசிய ஜனநாயக கேட்கறதா இல்லையா? இதை போய் தூக்கிக்கலாட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. கேளுங்க. இந்த மாதிரி கேட்கறாங்க. அமமுக பொதுச்செயலாளர் மன்னாடி எம்எல்ஏ கேட்கறாங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே தம்பி, கேளுங்க. மெஜாரிட்டி உங்களுக்கு இல்ல, ஏன் நீங்க விட்டுட்டு போக வேண்டியது? அடுத்த ஆப்ஷன் கவர்னர் என்ன பண்றாரு? மீண்டும் மறு தேர்தலா இல்ல அடுத்த மெஜாரிட்டி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு? கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. விஜய் பாருங்க, விஜய் பார்த்து பேட்டி எடுக்க முடியுமா உங்களால? இது மாதிரி நீங்க அத்தனை நிருபரை கேட்கறேன், ஒரே ஒரு பேட்டி எடுத்துவாங்க, நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிடுறேன்.